பொரட்டாமா பொரட்டா பொரட்டாமா பொரட்டா. இந்த பரோட்டா சாப்பிட நீங்க மதுரை வரைக்கும் போக வேண்டாமா, குழந்தை கடைக்கு வந்தா போதும். அருமையான பரோட்டா, அம்சமான பரோட்டா, அற்புதமான பரோட்டா. புரட்டி புரட்டி இதை சுட்டதுனால இதுக்கு பேர் பரோட்டா. சால்னால புரட்டி புரட்டி வாய்க்குல போடுங்க. இன்னொன்னு தரட்டா தரட்டா தரட்டா. தொட்ட பெட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா. ஹே ஹே, அப்படின்னு முட்டை பரோட்டா சிக்கன் பரோட்டான்னு வந்துடாதீங்க. வெறும் பரோட்டா சால்னா தரட்டா தரட்டா தரட்டா. வாங்கம்மா வாங்க, பரோட்டா வாங்க வாங்க. பரோட்டாமா, சூடான பரோட்டா, சூப்பரான பரோட்டா. புரட்டி புரட்டி எடுத்த பரோட்டாவை புரட்டி புரட்டி சாப்பிட வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. ஐ, நம்ம குரலை கேட்டவனே ஓனர் வரவல. ஓனர், குட் மார்னிங் ஓனர். குட் மார்னிங், ரொம்ப அவசியம். ஓனர், காலையில இப்படி கடுக்கு மாதிரி வெடிச்சிட்டு வரீல என்ன? அதான் புருஷன் வந்துட்டாருல, இப்ப எனக்கு கோவமா இருக்கிய? ஏன் புருஷன் வந்தாச்சுன்னா கோவம் வராதோ? இல்ல ஓனர், டூயட் பாடுவியா, ஜாலியா இருப்பியன்னு நினைச்சேன். சாக்லேட் கேலா மாறி இருப்பியன்னு நினைச்சேன். நீங்க என்னடா சாகசம் பண்ணிட்டு வந்த மாதிரியே வந்து நிக்கிறிய? என்னாச்சு ஓனர், உங்க புருஷனை கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அவரை கூட்டிட்டு வரணும்? இத்தனை நாளா தான் உங்க புருஷனங்க பார்க்கணும் பார்க்கணும் உயிரை வாங்கலையே, அதான் இப்ப பார்த்தாச்சுல, வேற என்ன? இல்ல ஓனர், அவரை கூட்டிட்டு வந்து நம்ம கடையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஆமா, கடை இன்ட்ரோடியூஸ் பண்ணனும், பரோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணனும். இப்ப இதெல்லாம் ரொம்ப அவசியம். அவர் என்ன வாழ்க்கையில பரோட்டா கடையை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறியோ? அவரோ இங்க இருந்துட்டு தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓனர், பரோட்டா கடை பார்த்திருப்பாரு, ஆனா என் கடை பார்த்தது இல்லல்ல. அதனாலதான் சொல்றேன் ஓனர், இவதான் குழந்தை, இது இவளோட பரோட்டா கடைன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல. நீ ஒரு நாளைக்கு ஒரு பையனை கடை போடுவா, அதுக்காக தினமும் அவரை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்த முடியுமா? இல்ல ஓனர், அவருக்கும் கடை தெரிஞ்சிச்சுன்னா தினமும் நம்ம கடைக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போவார்லாம். ஆமா, ரொம்ப அவசியம். நான் வாங்குறதே அதிகம், இதுல என் புருஷன் வேற உன் கடையில வந்து வாங்க மாட்டான். ஆமா, என்னது இது? பரோட்டா ஓனர். காலையில பரோட்டா பட்டுக்கு யார் திம்பா? நான் திம்பே ஓனர், என்ன மாதிரி நிறைய பேர் தும்பா ஓனர். தினாம இட்லி இடியாப்பத்தே போட்டா நிறைய பேர் போர் அடிக்குன்னு சொல்லியா ஓனர். அதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பரோட்டாவை இறக்கிருக்கேன் என்ன மாதிரி ஆட்களுக்காக. உங்களுக்கு பல்லு இல்லைன்னா நீங்க திங்காதுங்க ஓனர் வயசான காலத்துல. எனக்கு பல்லு இல்ல, நீ கண்டியோ? இல்ல ஓனர், நீங்க வருத்தப்பட்டியல, அதனால தான் சொல்றேன். காலையில இதை யார் தும்பா? இட்லி தோசை தான் தும்பாவே, இடியாப்பம் தும்பாவே, இல்லன்னா ஆப்பம் கூட செய்யலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பயண பரோட்டால இறங்கிருக்கே. பயண பரோட்டா இல்ல ஓனர், பரோட்டா சால்னா. ரொம்ப அவசியம் இந்த விளக்கம். நான் ஏதாவது நல்லதா போட்டுருப்பேன், பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு வந்தேன். நீ என்னடா பரோட்டா வச்சுட்டு இருக்கா? ஓனர், வாங்கிட்டு போய் கொடுங்க ஓனர். உங்க பிள்ளைகள் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, முக்கியமா உங்க புருஷனுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க ஓனர். ஏன், எதுக்கு? இல்ல ஓனர், இத்தனை வருஷமா அவர் வெளிநாட்டுல இருந்திருக்காரு, இந்த ஊர் பரோட்டா வாசனையே மறந்துருப்பாரு. இதை வாங்கிட்டு போய் குடுத்தியல்னு வச்சிருங்க, சூப்பரா சாப்பிடுவார் ஓனர். உங்களுக்கும் காலையிலே ஒரு தேங்க்ஸ் சொல்லுவார் ஓனர். ஏன்னா நம்ம கடை பரோட்டாவோட டேஸ்ட் தான் உங்களுக்கே தெரியுமே. கட்டலாமா ஓனர்? ஆமா, உன் கையை தான் கட்டணும். எதுக்கு ஓனர்? பின்ன காலையில யார் பரோட்டா திம்பா? இந்த மாதிரி காலையில வியாபாரம் பண்ணாதுன்றா நீ கட்டி வைக்கணும்னு நினைக்கேன். ஓனர், பரோட்டா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வயசானவிய திங்க மாட்டா, வயசு பிள்ளைலாம் திங்கும். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க? என்னை வா திடீர்னு வயசு பத்தி பேசியா? பரோட்டா நல்லது இல்லைன்னு தானே வேண்டாம்னு சொல்லலாம் நினைச்சேன். வயசு எடுத்துட்டால வாங்க எல்லாம் எதுவும் சொல்லுவாளோ, வயசாயிட்டு நிறுவாளோ? ஓனர், கட்டவா வேண்டாமா ஓனர்? நான் ரூபாய் எடுத்துட்டு வரல, சும்மா தான் வந்தேன். பரவாயில்ல ஓனர், முதல்ல வாங்கி சாப்பிடுங்க, பிறகு ரூபாய் பார்த்துக்கிடலாம். அதெல்லாம் முதல் வியாபாரம் ரூபாய் கொடுக்காம சாப்பிடக்கூடாது. ஓனர், முதல் வியாபாரம் இல்ல ஓனர், காலையிலே வாங்கிட்டு போயிட்டாவ. நீங்க தான் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிய. பரவாயில்ல, என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, நான் ரூபாய் கொடுக்காம வாங்கி சாப்பிட மாட்டேன். ஓ, அப்படி புரியலோ? நான் பிறகு வாரேன். ஓனர், பரோட்டா சாப்பிடலன்னா உங்களுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம். வாய்க்குல 2 பரோட்டா தூக்கி அமைக்க விடுவேன். வாங்கம்மா வாங்க, பரோட்டா வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. சுட சுட பரோட்டா வித் சால்னா. வாங்கனே வாங்க, பரோட்டா சாப்பிட வாங்க. ஏனே, பரோட்டா சாப்பிடுறதுக்கா பார்சலானே? ரெண்டுத்துக்கும் இல்லமா, வாங்கிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியானே, என்ன ஆர்டரு? 100 இட்லி, ஆ 100 பூரி, ஆ 100 சப்பாத்தி, ஆஹா 100 வடை, ஆ 100 பரோட்டா, ஆ வேறனே? அப்புறம் 100 குலாப் ஜாமுன். என்ன இவ்வளவு தானே, வேற எதாவது இருக்கா? அப்புறம் நான் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் சைடிஷ் நீயே கொடுத்துருவல்லமா? அதெல்லாம் கொடுத்துடலானே, பேஸா கொடுத்துடலாம். இட்லிக்கு சட்னி சாம்பார் கொடுத்துருவோம். சரிம்மா. பரோட்டாவுக்கு சால்னா கொடுத்துருவோம். ரைட்டுமா. சப்பாத்திக்கு குருமா கொடுத்துருவோம். சரிம்மா. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருவோம். சரிம்மா, அப்படியே செஞ்சிருங்க, கரெக்டா இருக்கும். வேற எதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னே, எக்ஸ்ட்ரா குழம்பு கூட்டி எதுவும் வேணும்னா சொல்லிருங்க. இல்லம்மா, இது போதும். வடையும் குலாப் ஜாமுனையும் மறந்துடாதம்மா. தந்துருவேனே. உங்க பேருனே? என் பேரா கரிஸ். கரிச்சட்டி மாதிரி இருக்காரு, அதனால தான் கரிசின்னு பேர் வச்சிருப்பாங்களோ. ஏதோ ஒண்ணு, இவர் எப்படி இருந்தா என்ன, ஆர்டர் பெருசு, சிறப்பா செஞ்சு கொடுத்துருவோம். ஏமா, நான் சொன்ன ஐட்டம்லாம் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு 6 மணிக்கு வந்துடணும். நீயே கொண்டு வந்து தந்துருமா?
சரிண்ணே தந்துடலாம். அட்ரஸ் சொல்லுங்கண்ணே, ஆட்டோல அனுப்பி விட்டுறேன். ஏமா 7வது தெருவில் 8வது வீடு தான். பந்தல்லாம் போட்டிருக்கோம், வந்து இறக்கிருக்கமா ஃபங்க்ஷனு. அப்படியாண்ணே, என்ன ஃபங்க்ஷனு? என் குழந்தைகளுக்கு நாளைக்கு நிச்சயமா. ஓ அப்படியாண்ணே, சிறப்பா செஞ்சுருவான். சரிம்மா, நான் சொன்ன மொத்த ஐட்டத்துக்கும் எவ்வளவு ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. ஒரு நிமிஷம்ண்ணே. 10, 20, 30 100 எல்லாம் கேட்காரு. எப்படி கணக்கு உடனே போட? ஒரு வடை, ஒரு பரோட்டா, ஒரு இட்லி, இதுக்கெல்லாம் என்ன ரேட்டோ அதுதான் வரும். அப்படியே 100க்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுருவோம். இது பெரிய ஆர்டர் இல்ல அண்ணே, இந்த குழந்தை கடைக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது செல்லம்மா ஆண்டிக்கு போச்சுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சமாவது வருமானம் கிடைக்கும். இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் போச்சுன்னா அவளை கையிலே பிடிக்க முடியாது. இந்த அண்ணன்ட்ட எப்படியாவது நைஸா பேசி மண்டையை கழுவி செல்லம்மா ஆண்டிட்ட கூட்டிட்டு போயிடணும். ஏனே 35,000 வரானே. நீங்க ஒரு 30,000 கொடுங்க, நான் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தந்துருக்கேன். என்னமா சொல்ற? 30,000 அதிகமா இருக்க. நான் என்ன நிறையவே கேட்டேன், எல்லாத்துலயும் 100 தானமா. ஏனே நீங்க 100 தான் கேட்டியா? ஆனா எல்லாத்துக்கும் நான் கூட்டு குழம்புல வைக்கலானே. அதனால 30,000 கண்டிப்பா ஆவனே. 5,000 உங்களுக்கு குறைச்சலும் போட்டுக்கேனே. ஏமா 30,000 ரொம்ப அதிகமா இருக்குமா? நான் ஒரு 5,000 10,000க்குள்ளதான் வரும்னு நினைச்சேன். ஏனே நீங்க அவ்வளவு கேட்டிருக்கியா? சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துலயும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தேவையான சாம்பார், சட்னி எல்லாமே வைக்கணும்னே. 100 கம்மி கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப டேஸ்டா ருசியா செய்வேனே. எல்லாமே வீட்டுல செய்யற மாதிரி இருக்கும். பெரியவர் முதல் சிறியவர் வரை சாப்பிட முடியும். ஒண்ணு கூட வேஸ்டா போகுது. சாப்பிட்டு பூரா பாராட்டிட்டு போவானே. ஏமா பாராட்டுல என்ன இருக்கு? மொத்த பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்காக வந்து சாப்பிட போறாவ. அவ என்னத்த பாராட்டுனா நம்மளுக்கு என்ன? என்னன்னு இப்படி சொல்லிட்டியே? உங்க குழந்தையார கல்யாணம் பண்ண போறாவ. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்து நீ பாராட்டினா உங்களுக்கு தானே வரும். அதுக்கெல்லாம் 30,000 கொடுக்க முடியாதுமா, கொஞ்சம் கம்மி பண்ணு. ஏனே ஒரே ஒரு 1000 குறைச்சிடுங்கண்ணே. 29. ஐயோ அவ்வளோக்கெல்லாம் முடியாதுமா, என்ன கொஞ்சம் கம்மி பண்ணுமா. சரிண்ணே, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 28ண்ணே. ரொம்ப அதிகமா இருக்குமா. அண்ணே இந்த குழந்தை கடையில எப்பவுமே அநியாய ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருப்போம், உங்களுக்கு தெரியாதோ? தெரியாதுமா. இவட்ட போய் நீங்க ஆர்டர் கொடுக்க வந்திருக்கே பாருங்க, அது உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவிய இருக்காங்க, அவிய சூப்பரா சமைப்பாவே. ரேட்டும் கம்மியா தான் இருக்கும். நீங்க அங்க வாங்கண்ணே, நானே பேசி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரேன். ஏனே ஏமா கொஞ்சம் இங்க பக்கத்துல போயிட்டு வந்துருமா, நீ வேலையை கொஞ்சம் யோசிச்சு வை. ஏனே இதுக்கு மேல குறைக்க முடியாதுண்ணே. 28 தான் ஃபைனல். அது கட்டுப்படியாவன்னா வாங்க, இல்லைன்னா விட்டுருங்கண்ணே. சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்து அப்புறமா சொல்றேன். சரிண்ணே. என்னது இது? சௌமி பின்னாடி போறா. அவர் காதல வேற ஏதோ கடிச்சாலே. ஒருவேளை செல்லமாட்ட கூட்டு போவாளோ? சே, நல்ல ஆர்டர் இருந்து சௌமி வரலன்னா நம்மகிட்ட தான் தந்துருப்பாரு. சரி போயிட்டு வரட்டும். செல்லமாக்க நம்மளை விட ஒன்னும் கம்மியெல்லாம் கொடுத்துட மாட்டாவ. கண்டிப்பா இவர் நம்மகிட்ட தான் வருவாரு. பரோட்டா பரோட்டா பரோட்டா, தரட்டா தரட்டா தரட்டா, சுட்டு தரட்டா. ஆமா மீன்காரக்கா, தினாம இட்லி தோசை தின்னு மக்களுக்கு போர் அடிச்சு போச்சான். போன தடவை இட்லி போட்டுக்கும்போது கொஞ்சம் நின்று போச்சு. பிறகு அதை உப்புமா செஞ்சுதான் வித்துருக்கு. அதனால தான் எனக்கு வித்தியாசமா இருக்கட்டும் பரோட்டா போட்டிருக்கேன். இது இன்னைக்கு நின்று போச்சுன்னு வச்சிருங்க. நைட்டு கொத்து பரோட்டான்னு கொத்திடுவோம். ஆமா, அது இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியுமா? சரி மீன்காரக்கா, உங்களுக்கு எத்தனை பரோட்டா கட்டணும்? சரிக்கா, அந்த கட்டி தரேன். எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நானே ஏதாவது கடை போட்டிருப்பேன். நான் இன்னைக்கு காலையில வெறும் டீ மட்டும் விற்கலான்னு டீ காபி தான் வச்சிருக்கேன். வடை கூட இல்லையா? ஆமா சாமி, இன்னைக்கு வடையும் செய்யல. காலையில எந்திரிக்கவே லேட் ஆயிட்டா, அதனால இன்னைக்கு எந்த வியாபாரமுமே போடவே இல்லை. காபி டீ தான் இருக்கு. என்ன குடிக்கிறா? போங்க சொல்ல மாட்டேன், உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் நிக்கிறாரு, அவருக்கு 100 கணக்குல இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி எல்லாம் வேணுமா? அப்படியா? இன்னைக்குன்னு பார்த்து நான் ஒண்ணுமே செய்யலையே. சொல்ல மாட்டேன், இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் வேணுமா? ஆர்டர் கொடுக்க தான் வந்திருக்காரு. அப்படியே அதை முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன், அந்த குழந்தை கடைக்கு போனவரை நான் உங்க கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி சாமி, நான் பாத்துக்கிட்டேன். ஏனே உட்காருங்கனே. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ஏனே உட்காருங்கனே, நம்ம கடைக்கு வந்துட்டு இப்படி நின்னா என்ன அர்த்தம்? உட்காருங்கனே. சரிம்மா. ஏனே காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இல்ல பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எதுனாலும் சொல்லுங்கனே, 2 நிமிஷத்துல போட்டு தரேன். இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏனே அப்படிலாம் சொல்லக்கூடாதுனே, ஏதாவது நீங்க குடிச்சே ஆகணும். நம்ம கடைக்கு வந்துட்டு வேண்டாம்லாம் சொல்லக்கூடாதுனே. என்ன குடிக்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, ஒரு ஆர்டர் தான் கொடுக்கணும். ஆர்டர் தானே, சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். நம்மகிட்ட தினமும் ஒரு 5-6 ஆர்டர் வருது பாத்துக்கிடுங்க. ஒரே பிஸி. இன்னைக்கு கூட ஒரு 3 ஆர்டர் இருக்குனே. அப்படியாம்மா? நாளைக்கு எத்தனை ஆர்டர் இருக்கு? நாளைக்கு பெருசா இந்த ஆர்டர் இல்லனே. நீங்க
ஏமா எனக்கு இட்லி பூரி அப்புறம் சப்பாத்தி வடை பரோட்டா குலாப் ஜாமுன் எல்லாத்துலயும் 100 வேணும். அப்படியே எல்லாத்துலயும் 100 வேணுமா? ஆமாமா எல்லாத்துலயும் 100 வேணும். 100 என்னனே 100 101 வச்சிரு எல்லாத்துலயும். எக்ஸ்ட்ரா உள்ளத நீங்க ஒன்னு சாப்பிட்டுடுங்க. இல்லம்மா 100 போதும். ஏனே உங்க மகத்துக்காக ஒன்னு ஃப்ரீனே. எல்லாத்துலயும் ஒன்னு வைக்கட்டுமா 5 வைக்கட்டுமா ஃப்ரீயா சொல்லுங்க. சரிம்மா அது உங்க இஷ்டம். 5 கூட வைங்க 10 கூட வைங்க. ஆனா காசு மட்டும் 100 கணக்கு வாங்கிடுங்க. ஏனே 100 இல்லனே 600 மொத்தம். இட்லி பூரி சப்பாத்தி பரோட்டா வடை குலாப் ஜாமுன் 6 ஐட்டம் வருதுலனே. பரவாயில்லையம்மா சொன்ன உடனே கற்பூர மாதிரி குடிச்சிட்டீல. அழகா ஞாபகம் வச்சிருக்கிய. ஏனே இந்த தொழில்ல இருந்து ஊறி போய் இருக்கேனே. அதெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே மைண்ட்ல ஏறிடும். அப்படியே எல்லாத்துக்கும் சாம்பார் சட்னி குருமா எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கம்மா. அதெல்லாம் செஞ்சிருவானே. இட்லிக்கு சாம்பார் சட்னி பரோட்டாக்கு சால்னா சப்பாத்திக்கு குருமா பூரிக்கு குருமா வைக்கட்டுமா இல்ல பூரி மசாலா வைக்கட்டுமானே? பூரி மசாலாவே வச்சிருங்கம்மா. அப்புறம் வடைக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சிட்டுமானே? வச்சிருங்கம்மா. ஏம்மா சின்ன பொண்ணு அந்த கடையில இதெல்லாம் சொல்லவே இல்லை பாத்துக்க. இதுக்கு தானே இங்க கூட்டிட்டு வந்தேன் உங்களை. வடைக்குலாம் சாம்பார் சட்னி கொடுக்காம பத்தியல. அது மட்டும் இல்லாம டேஸ்ட்காக 5 ஐட்டம் எல்லாம் எக்ஸ்ட்ரா தரேன்னு இருக்காவே. இதெல்லாம் அவ சொன்னல பத்தியல. சரிம்மா நல்ல விஷயம் தான். நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஏனே குலாப் ஜாமுனுக்கு ஸ்பூன் சின்னதா ஒரு கிண்ணம் அது நானே ஏற்பாடு பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா. அதை நான் இலையிலே வச்சிருவேன். சரினே இலை தண்ணி பாட்டில் எல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிட்டுமா? சரிம்மா நீங்களே ஏற்பாடு பண்ணிருங்க. 100 இலை 100 தண்ணி பாட்டில். என்னனே 100 அது ஒரு 105 5 எக்ஸ்ட்ரா வச்சிடுங்க. சரிம்மா மொத்தத்துக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுமா. அப்பதான் அங்க ஆர்டர் கொடுக்கறதா இல்ல இங்க ஆர்டர் கொடுக்கறதா நான் யோசிக்க முடியும். ஏனே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 40000 தந்துருங்கனே. சும்மாண்டி அந்த குழந்தையே 30000 தான் கேட்டா. அப்புறம் குறஞ்சு 28000 வரைக்கும் அவளே வந்துட்டா. நீங்க என்னடானே ஒரே அடியா 40000 கேக்குறியா? அவரே இப்படி ஒத்துக்கிடுவாரு. இல்ல சாமி இலை தண்ணி பாட்டில் எல்லாம் குடுக்குறோம்ல விலை அதிகமா தான ஆகும். நானே அவரே நீங்க குறைச்சு தருவீன்னு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். 40000 வாட்டிடுவாரு. 28க்கு கீழே எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைங்க. ஏமா பாப்பா என்னமா 40000 கவ? அது வந்து ஒண்ணும் இல்லனே. அவிய 150 நினைச்சிட்டாங்களாம். அதான் கணக்கு கொஞ்சம் அதிகமா போயிட்டு. சரிம்மா 100க்குனா எவ்வளோ? ஏனே ஒரு 27000 27? இதுக்கு நான் அந்த பிளேட்டவே கொடுத்துருவேனம்மா. என்ன தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்படி சொல்லி 27000 தானே கேட்காத. வடைக்கு சட்னி சாம்பார் வேற இருக்கு. கொஞ்சம் யோசிங்கண்ணே. எவ்வளவு தண்ணி பாட்டிலுக்கு நீங்க அலைஞ்சு வாங்கன்னா நாங்களே கொண்டு வந்து தந்துருவோம். 27 சொல்றிய? ஒரு 2 குறைச்சி 25 வாங்கிக்கங்க. சொல்ல மாட்டி 25னா வாக்கேங்காரு. சாமி 28னா ரொம்ப கஷ்டமாச்சே. தண்ணி இலக்கிலாம் நான் தான் கையில இருந்து காசு போட்டு வாங்கி வைக்கணும். சொல்ல மாட்டி பரோட்டா சப்பாத்தி எல்லாம் சின்ன சின்னதா செஞ்சு 100 எண்ணி வச்சிரலாம். அதுவும் சரிதான். சரி 25க்கு வாக்கே சொல்லிடுவோம். சொல்ல மாட்டி. என்ன 25000 வாக்கேனே. ரவுண்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கனே. அதுல இருந்து 1 ரூபாய் கூட கம்மி பண்ணிராதங்க. சரிம்மா நான் கம்மி பண்ண மாட்டேன். நீங்க நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஏனே கொண்டு வந்து கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமே. நீங்களே வந்து வாங்கிடுங்க. அப்பதானே எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து உங்களால எடுத்துட்டு போக முடியும். சரிம்மா நானே வந்து வாங்கிடுவேன். அந்த பொண்ணு ஆனா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா. ஏனே நான் ஏத்தி வேணாலும் விடுறேனே. ஆனா வீடு வரைக்கும் வர முடியாது. நான் ஒத்தையில தான் பார்க்க வேண்டியிருக்கு பாத்துக்கிடுங்க. நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து வாங்கிட்டு போயிட்டு போயிருங்கனே. சரிம்மா. அப்புறம் இந்த அட்வான்ஸ் அண்ணே அட்வான்ஸ்லாம் வேண்டாம். நீங்க மொத்தமாவே காசு தந்துருங்க. நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது 25000 வாங்குனே. சாமி நம்மள பொருளா வாங்க வேண்டியிருக்குல அட்வான்ஸ் வாங்கிடுவோமே. சொல்ல மாட்டி அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு பைசாவை குறைச்சிர போறாரு. நம்ம மொத்தமா பேசின மாதிரி 25000 வாங்கிடுவோம். சரி சாமி. அண்ணே நாளைக்கே பைசாவை கொடுத்துட்டே வாங்கிட்டு போங்க. சரிம்மா எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நான் நாளைக்கு சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேண்ணே. சரிம்மா நான் வாரேன். சரிங்கண்ணே போயிட்டு வாங்க. சொல்ல மாட்டி காலையில உங்களுக்கு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்திருக்கேன். இதுக்கே நீங்க எனக்கு கமிஷன் தரணும். சாமி ஒத்தையில இவ்வளவு ஐட்டம் என்னால நாளைக்கு செஞ்சுக்கிட முடியாது. நீ கொஞ்சம் எனக்கு வந்து உதவி செய்றியா? சொல்ல மாட்டி எனக்கு இப்ப டைம் ஆச்சு. நான் வேலைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு இல்ல சாமி நாளைக்கு வந்து வேலை செஞ்சா போதும். நாளைக்கு வேலை இருக்குமே. நீ மட்டும் எனக்கு வேலை செஞ்சு தந்தா 2000 ரூபாய் தாரேன். என்ன சொல்றா? 2000மா? ஆமா நீ ஆர்டர் பிடிச்சு தந்திருக்கா. அது மட்டும்
சரி நான் போயிட்டு வரேன். இந்த சவுமியை வச்சே மொத்த வேலையும் வாங்கிடணும். நம்ம கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இவளுக்கு வேலை ஆகணும்.